வணக்கம் நண்பர்களே. உளவியல் அறிவோம், உலகை வெல்வோம். உளவியலினுடைய தேவை, இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதனுடைய தேவை இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்துல கல்லூரியில ஒரு பையன் கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கியிருக்கான், வேற எந்த இதுலையுமே போட முடியாதுன்னு வைங்களேன், பிஎஸ்சி சைக்காலஜி இருக்கு எடுத்துக்கலான்னு. இன்னைக்கு அந்த நிலை போய் பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜியில் இடம் கிடைக்கிறது இன்னைக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய மக்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் நிறைய ஆகுது. அதை தீர்த்து வைப்பதற்கான தேவைகள் அதுவும் நிறைய வந்திருக்கிறதுனால இன்னைக்கு கவுன்சிலர்கள் அப்படின்றது நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தருணத்தில் தான் இந்த உளவியலை பற்றி நமக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் எல்லாத்துக்குமே வேணும். அதாவது அது சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யோகா டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹீலராக இருந்தாலும் சரி, ஒரு என்டர்பிரீனியராக இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த உளவியலுடைய ஒரு புரிதல் அப்படிங்கிறது தேவை. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் இந்த தற்கொலைக்கு முயல்பவர்கள், தற்கொலை செய்து கொள்பவர்கள் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லைங்களா. ஐஐடி சென்னைல கூட பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. அப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட உங்ககிட்ட ஒரு பேசுறாரு அப்படின்னா, அவரை நீங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ரோட்ல போறீங்க, ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்குறாரு ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி, அப்போ அவருக்கு நம்ம முதலுதவி கொடுப்போம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எய்ட். அதே மாதிரி உளவியல் ரீதியான முதலுதவி. இப்போ ஒருத்தர் ரொம்ப அழுகுறாங்க. ஒரு அம்மா ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 2 வாரம் ஆச்சு. அவர்களுக்கு சில பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அழுகுறாங்கன்னு வைங்க. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகும்போது, அப்படியா, ஆமாம் அவள் அப்படிதான், அவள் ஆக்சுவலாக கொன்னே போட்டுருவா, இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்? அப்போ அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியும் இல்லையா. அவர் ரொம்ப ஒரு மனவர்த்தியோடு பேசும் பொழுது உளவியல் ரீதியாக அவர்களிடத்தில் எப்படி பேசணும், அது ஒரு பெண்ணிடம் பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆணிடம் பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு தற்கொலை முயற்சி இல்லை ஒரு செல்ஃப் ஆர்ம் பண்ணணுன்ற எண்ணத்தோட வரவங்ககிட்ட எப்படி பேசுறது, ரொம்ப டெப்ரெஷன்ட்ட இருக்கவங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கவங்ககிட்ட எப்படி பேசுறது, இதை பற்றி சொல்லி கொடுக்கறது தான் இந்த முதலுதவி, சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், உளவியல் முதலுதவி. இதை பற்றி நம்ம ஒரு 5 நாட்கள் படிக்க போகிறோம். இந்த 5 நாட்கள் பயிற்சியும் இதற்கான சான்றிதழும் முழுமையாக உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஸோ இதை ஏன் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, எமோ கேர் நாங்கள் இதை தோற்றுவித்த பொழுதே நாங்கள் எடுத்துக்கிட்ட எங்களோட ஒரு மிஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு 6 லட்சம் உளவியல் ரீதியான நிபுணர்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய லட்சியம். இதை கடந்த 5 வருடமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த முயற்சியில் இது ஒரு நல்ல முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. இந்த ஒரு நல்ல முயற்சியில் நீங்களும் இணையணும்னா இந்த பயிற்சியில் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு தெரிந்து நல்ல படித்தவர்கள், இல்லை வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ், நல்ல புத்திசாலித்தனமான மக்கள், நல்ல மாணவர்கள், இவர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த முதல் வகுப்பானது கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போது. இது ஆன்லைன் ஜூமில் நடக்கும். இது முழுமையாக தமிழில் நடக்கும். சரிங்களா. இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதே மாதிரி தான் பேச போகிறேன். இதை நானும் எமோ கேரில் இருக்கின்ற மற்ற உளவியல் நிபுணர்களும் சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்து, இல்லை 10ஆவதே முடிச்சிருக்கீங்க, 11ஆவது 12ஆவது படிக்கிறீங்க, உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உளவியல் ரீதியான விஷயங்கள், உளவியல் பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த உளவியல் முதலுதவின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றியும் சொல்லிக் கொடுப்போம். இலவசமாக சொல்லித்தராங்களே, இது குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் நாங்கள் இது வரைக்கும் எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். தமிழ்நாட்டிலேயே கார்ப்பரேட் கம்பெனிஸில், காலேஜஸில், ஸ்கூலில் நிறைய இந்த உளவியல் ரீதியான நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரே நிறுவனம் எமோகேர் மட்டும்தான். அதே மாதிரி நிறைய உளவியல் ரீதியான நிபுணர்களை உருவாக்கியதும் எமோகேர் மட்டும்தான். நாங்கள் வந்துட்டு எக்கனாமிக் டைம்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கம்பெனி அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட நாங்கள் வந்து 2வது இடத்துல வந்தோம் 2019. ஸோ அதற்கான ஒரு அங்கீகாரமும் எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஸோ இந்த ஒரு உளவியல் அறிவோம் உலகை வெல்வோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் இதை பற்றிய தகவல்கள் இருக்குது. நீங்கள் வந்து அதன் மூலமாகவும் இணையலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் இதில் இணையலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கூட இதை சொல்லுங்கள். நம்ம ஒரு சினிமா நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுறோங்க, ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோம். ஒரு சினிமா நல்லா இருந்தால் நீங்கள் சினிமா முடிச்சுட்டு வெளில வரும்போதே மைக்கோட ஒருத்தர் நின்றுருப்பாரு இல்லைங்களா? அதாவது 250 ரூபாய் கொடுத்து நான் சில நேரம் உள்ளே போயிட்டு முட்டாளாக திரும்புகிறேன். ஆனால் அதுக்கு கூட நம்ம விளம்பரம் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு புத்திசாலியான நபர். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருக்கும். வாங்க பழகலாம்.